Welcome to Aaradhana Kitchen. இது வரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை click பண்ணுங்க. இன்னைக்கு நாம சிக்கன் சூப் எடுக்க போறோம். அது அரைக்கிற மசாலா பொருட்கள் தேவையான பொருட்கள் சொல்றேன். ஜீரகம் 1 ஸ்பூன், கசகசா வந்து சின்ன ஸ்பூன் 1, மிளகு 1/2 ஸ்பூன், ஜாதி பத்திரி 2, கருப்பு பாசி 2, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, 3 முந்திரி, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளவு நம்ம வறுத்து அரைக்க போறோம். இது ஆயில். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் வெடிச்சு வந்துருச்சு. இப்போ கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு சிறிது, கருப்பு பாசி சிறிது, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சிறிது பட்டை, 3 முந்திரி, ஜாதி பத்திரி சிறிது. இது லேசாக வதக்கினா போதும். ஜீரகம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேஸ்ட்டாக செய்து கறி சூப்புக்கு சிக்கனோட வேக போட போகிறோம். வறுத்து வச்சிருக்க ஜாமான்களை பொடி செய்து எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ஆச்சு. சின்ன வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணலாம். கறி சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. கறி சூப் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வதக்கிக்கணும். வாசனைக்கு கொத்தமல்லி தழை சிறிது, கறிவேப்பிலை சிறிது. வெங்காயம் இந்த அளவு தான் வதங்கியிருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அடுத்து 2 சின்ன தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல விழுது, அதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் போடணும். அடுத்து சிக்கன் வந்து இந்த மாதிரி முள்ளு கறி அதிகமாக இருக்கும். சதா கறியோடு சேர்ந்து 1/4 கிலோ. சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியா. இப்போ 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலாம் சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் இந்த சூப்பை ஊட்டி விடலாம். 1.5 வயசுக்கு மேலே சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பருப்பு, கீரை, தயிர் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த சூப்பை போட்டு சாதம் ஊட்டலாம். இது எதிர்ப்பு சக்திக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 4-5 சவுண்டு வேக வைக்கலாம். தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4-5 சவுண்டு வேக விடணும். கறியோட சத்து இந்த சூப்பில் இறங்கணும். தண்ணி இது முங்குற வரைக்கும் வேக வைக்கலாம். இது ஒரு 5 சவுண்டு வரணும். இந்த சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு விட்டலாம். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் சின்ன டம்ளரில் கொடுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ சூப் ரெடி ஆயிட்டுது. இப்போ கறி நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த சூப்பில் இறங்கிடும். டம்ளரில் ஊற்றி அப்படியே கொடுக்கலாம்.